ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். கோவக்காயில் பொரியல் தான் பண்ணுறீங்களா? ஒரு தடவை இப்படி கோவக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி தோசைக்கு மட்டும் இல்லை, சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் 200 கிராம் கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது 2 பக்கமும் இருக்கிற டிப்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நடுவில் 2 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை இப்படியே பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக நறுக்காதீங்க, சின்னதாக இருந்தால் தான் சீக்கிரம் வெந்துடும், மசாலாவும் நல்லா ஒட்டிக்கும். சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லேயும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்படி இருந்தால் குக் ஆகிறதும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. ஆயில் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறனால கோவக்காய் சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்துக்கோங்க, இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். அதனால் நடுவில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் மூடி போட்டு குக்காக விடலாம். இந்த கேப்பில் நம்ம தொக்குக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அடுத்து மல்லி விதை 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அது கூட ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷம் போல் வதக்குங்க. வெங்காயம் சாஃப்டானால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்ம சேர்த்த மசாலாவோட ரா ஸ்மெல் கொஞ்சம் போகணும். இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி பாருங்கள். தேவைன்னா அப்புறம் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பெரிய பெரிய பீசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கோவக்காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ப்ரெஸ் ஆனால் போதும். இப்போ இதில் நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததும் உடனே நல்லா கலந்துக்கோங்க. கோவக்காய் மேலே எல்லா பக்கமும் மசாலா நல்லா கோட் ஆகணும். இது நல்லா கலந்து விட்டதும் இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்க மசாலா வேஸ்ட் பண்ணாமல் அதிலே நான் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் சேர்த்துருக்கேன். இதில் நிறையா ஃப்ளேவர் இருக்கும். இப்போ மறுபடியும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். பச்சை வாசனை போயிட்டு ஆயில் பிரிஞ்சு கலர் டார்க் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அண்டு தண்ணியும் ஆல்மோஸ்ட் சுண்டிடுச்சு. இப்போ கிரேவி மாதிரி இல்லை, நைஸாக தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் ரைஸுக்கு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கோவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சப்பாத்தி கூட இது சூப்பராக இருக்கும். தோசை இட்லி கூட நல்லா செட் ஆகும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது சூடான சாதத்தில் இந்த தொக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றது தான். கோவக்காய் பிடிக்காதவங்களும் இந்த ரெசிபியை இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சைடில் அப்பளம், உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, வடகம் இல்லை சிம்பிளாக தயிர் வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
Thanks for watching. I'll see you next time.